வணக்கம் நேயர்களே. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஒருவேளை இந்த முறை ஆட்சி அமைச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. பெண்கள் ஆதரவு ரொம்ப அமோகமா இருக்குது. திமுகவுக்கு பெரிய ஒரு பயம் என்னன்னா, இந்த ரூ. 5000 குடுத்துட்டுமே பெண்கள் ஆதரவு இன்னும் மேலும் கூடி தான் போயிருக்கே தவிர, குறைஞ்சு போகலங்கிற ஒரு பெரிய ஒரு கசப்பு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா, இந்த 5 வருஷத்துல அவங்க காட்டாத அக்கறை, இந்த கடைசி 2 மாசத்துல காட்டுறாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதிமுக தான் தங்களோட எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டான சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. டெய்லி ஒரு 100 போஸ்ட்டு தாவேக்காவை பற்றி நெகட்டிவாக போட்டால் தான் அவங்களுக்கு உறக்கம் வருது. அப்படி ஒரு இதாகிடுச்சு. இப்போ எடப்பாடியை பற்றி பேசுறதுக்கோ ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை. முழுக்க முழுக்க தாவேக்காவை போய் எப்படி டவுன் பண்ணலாம், எங்கெல்லாம் பைசா கொடுத்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய்கிட்டு இருக்கு. அந்த வேல்யூ நேராக விஜய் பக்கம் சேருது. திருமாவளவன் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆளும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸோட நிலைமை இது வரைக்கும் தெரியாததுனால மக்கள் அதை பற்றி கூடுதல் பேசலை. காங்கிரஸ் கண்டிப்பாக விஜய் பக்கம் போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வருங்காலங்களில் வரலாம். இல்லை நாங்கள் திமுக கூட தான் போவோம்னு சொன்னால் அவங்களோட இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த கட்சி கரைஞ்சி இன்னொரு 20 வருஷத்தில் காங்கிரஸ் இங்கே இல்லாமலே போகலாம். காங்கிரஸுக்கு இங்கே ஒரு பிடிபாடு வேணும்னா கண்டிப்பாக விஜயோட சேர்றது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா வாரிசு அரசியலுங்க மக்கள் ரொம்ப வெறுத்துட்டாங்க. அந்த அரசியலே வேண்டாம். எது நமக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தேவை அப்படின்னு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இந்த முறை விஜய்க்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்காண்டி தயாராக இருக்காங்க. ஒரு வீட்டிலலாம் 22 ஓட்டு இருக்கான். அந்த 22 ஓட்டு நாங்கள் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. அப்போ தமிழகம் மொத்தம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனால் இந்த முறை விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சோம்னு சொன்னால் 5 வருஷம் பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு அவரால் என்ன முடியுது, எப்படி செயல் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த முறை வேணால் உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா 4 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டானுங்க. இன்னும் ஒரு தடவை நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னு சொன்னால் இந்த 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆக்கிடுவானுங்க. எல்லாரும் வெளிநாட்டில் செட்டில் ஆகி கையை விரிச்சிட்டு போயிடுவானுங்க. அந்த கடனை யார் அடைக்கிது? நெப்போலியன் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கார். அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு? 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு. இந்த பணமெல்லாம் அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணம் நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக இல்லை. இதுவும் திமுகவோட ஏதாவது பினாமி பேரில் தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய திமுக காரங்க இப்போ தான் யார் திமுக காரன், யார் சமூக ஆர்வலர், யார் பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையான கணிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் எதிர்க்கிறான், அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியுது. எல்லாருமே புதுசாக தானே வந்திருப்பாங்க. இது போராட்டம் போராட்டம்னு இப்பவுமா வெள்ளைக்காரங்க இருக்கான்? கண்டிப்பாக இங்கே வெள்ளைக்காரன் இல்லை. இப்போ ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியதை நம்ம போராடணுமே தவிர வேறு எதுக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக ஒருத்தர் வருவான். யாருமே வரக்கூடாது, யாரும் குடும்பம் மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அரபு நாடுகளுக்கும் நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். மன்னராட்சிக்கும் நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதனால் ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமையாக இருக்கணும். அதை விட்டுப்புட்டு இப்போவும் நான் ஸ்டாலினுக்கு சொம்பு தூக்குவேன், உதயநிதிக்கு செம்பு தூக்குவேன், இல்லை அவன் மகனுக்கு செம்பு தூக்குவேன்னு சொன்னால் தூக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா இவனுங்க பாக்கெட்டெல்லாம் நல்லா நிறையுது. பாமர மக்கள் பாக்கெட்டு நினச்சி பாருங்கள், ₹1 கூட பிரயோஜனம் இருக்காது. இந்த திமுகவுக்கு ஆதரிக்கிறவன் பாக்கெட்டு பூரா நிறைஞ்சி தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு இங்கே இருந்தால் வருமானம் வருது, அவனுக்கு வாழ்க்கையை அவனுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லாமல் பொதுமக்களுக்கு எதுவும் நல்ல செய்யணுங்கிறதுக்காண்டி இவனு யாருமே இது பேசலை. சமூக ஆர்வலருங்கிற பேரில் எல்லாருமே கைக்கூலி வாங்கி நல்ல செட்டில் ஆகிட்டானுங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு இனியாவது நம்ம மாற்றி அமைச்சு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்.